இன்னைக்கு கோவையில் மண்டலம் இந்த பூத் கமிட்டியினுடைய மாநாடு நடக்குது இல்லையா? இப்போ கோவையில் நடக்கிறதுக்கு இன்னைக்கு இளைஞர்களுடைய எழுச்சியும் தொண்டர்களுடைய மிகப்பெரிய ஒரு வருகையும் ஆளும் தரப்புக்கு இன்னும் பயத்தை அதிகரிச்சிருக்கு. நீங்கள் என்ன பணத்தை கொண்டு கொட்டினாலும் ஒருத்தன் உணர்வுபூர்வமாக நிற்கிறவன ஒருபோதும் நீங்கள் விலை கொடுத்து வாங்கிடவே முடியாது. தளபதி அவர்களுடைய தம்பிகளையோ தங்கைகளையோ விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இங்கே அச்சடிக்கப்படலை. அவர் போகக்கூடிய பாதை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக அப்படியே ஸ்லோவாயிடுச்சு. நீங்கள் பேனர் வைக்கக்கூடாது, நீங்கள் கொடி நடக்கூடாது, போஸ்டர் நடக்கூடாது. கொடிக்காகவும் பேனருக்காகவும் போஸ்டருக்காகவும் கூடுற கூட்டம் இல்லைன்றத இன்னைக்கு கோவையில் நிரூபித்து காட்டிட்டாங்க. வேறு மண்டலங்கள்லாம் இருக்கிறப்ப கோவை அப்படிங்கிறதுல பாஜக அதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. நீங்களே சொன்னீங்க திமுக ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அது ஒரு விதத்தில் அது பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ பலம் ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்காக தான் கோவை தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுது. வரவர்களை ஆதரிப்போம்னு தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதில் மாற்றமும் கிடையாது. வரவர்கள் வரும்போது வரட்டும். கட்சியினுடைய வேலைகள் மிக பிரம்மாண்டமாக நடந்தது. போஸ்டர் ஒட்டினவனா விசில் அடித்தவனா அதெல்லாம் மாறி போச்சு. அவனை ரசிகனாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தாவேகாவை சார்ந்த திரு ஜலீல் அவர்கள். வணக்கம் சார். வாழ்த்துக்கள். பல விஷயங்கள் தொடர்ந்து நம்முடைய ஜாம்பவானில் தாவேகா குறித்து பேசிக்கிட்டு வரோம். அந்த வகையில் திரு விஜய் அவர்கள் தொடங்கி இருக்கக்கூடிய இந்த கட்சின்றது இன்னைக்கு பூத் கமிட்டி அந்த பெரிய ஒரு மாநாடு மாதிரி நடக்கிறத பார்க்க முடிஞ்சது. ஒரு பெரிய ரேலி அவங்க ஏர்போர்ட்ல இருந்து கிளம்பி பெரிய கூட்டத்தோட இளைஞர் பட்டாளத்தோட போனார். என்ன செய்ய இருக்கிறார்கள் இந்த கமிட்டியினுடைய மூலமாக அவங்களுடைய என்ன எதிர்பார்க்கிறாங்க தாவேக்கான? இல்லை, தாவேக்காவினுடைய ஒட்டுமொத்த எதிர்பார்ப்புமே தமிழகத்தினுடைய மாற்றம்ன்றத மாநாடு மேடையிலேயே பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு தலைவர் தளபதி அவர்கள். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இங்கே கிடையாது. அதுக்கான ஒரு மாற்றத்தை நோக்கிய பயணத்தினுடைய ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் கடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஒவ்வொரு படிக்கட்டில் இன்னைக்கு ஒரு முக்கியமான படிக்கட்டில் கால் தடம் பதிச்சிருக்கு. பூத் கமிட்டி அப்படிங்கிறதா பூத் கமிட்டி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியை வழிநடத்தக்கூடிய ஒரு அடிப்படையில் அவர்களுடைய ஒரு தொடர்பை அதிகரிக்கக்கூடிய ஒரு தொடர்பை நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூத் கமிட்டின்றது அரசியல் வட்டாரத்தில் அப்படி தான் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். எது ஒரு விஷயமா இன்னைக்கு நம்ம லோக்கலில் யார் இருக்காங்களோ அவர்கள் தான் அந்த இடத்துல போய் எல்லாத்தையுமே தொடர்பு கொண்டு பேச முடியும். அப்படிப்பட்ட ஒரு இடத்த நடத்துவோம். பூத் கமிட்டிக்கான மாநாடுகள் நடக்கும் அப்படின்னாங்க. அது 5 மண்டல மாநாடுகளாக நடக்க போகுது. அதில் முதல் கோவையில் தொடங்கியிருக்கிறாரு. கோவையில் இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 7 மாவட்டங்களை ஒருங்கிணைச்சு இன்றைக்கி நடக்க இருக்குது. இது இன்றைக்கி ரொம்ப வெற்றிகரமாக நடந்து முடியும். அதுக்கான துவக்கமே மிக பிரம்மாண்டமான துவக்கமாக தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை ஏற்படுத்தி இருக்குது இந்த பூத் கமிட்டியினுடைய மாநாடு. பெரிய எழுச்சி அப்படின்னு சொன்னாலும் பூத் கமிட்டி அப்படின்னு பல தரப்புல தேர்தல் வரப்ப பூத் கமிட்டிக்கு ஆட்கள் இல்லை, பூத் கமிட்டிக்கு கூட ஆட்கள் இல்லாத கட்சிகள் இருக்கு, லெட்டர்பேடு கட்சி, ஒரு ஓட்டு கட்சி அப்படின்னு பல கட்சிகளை பேசினதை பார்த்துருக்கோம். அதை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்காங்க? அந்த பதவிகள்லாம் போட்டுட்டீங்களா கமிட்டிக்கு ஆட்கள்? இல்லை, போடாமல் ஒரு கமிட்டியை ஒருங்கிணைக்காமல் ஒரு கமிட்டியை முழுமைப்படுத்தாமல் மாநாடு நடத்துறது சாத்தியம் இல்லை. இல்லை, ஒரு மண்டலத்துக்கு தான் நடத்துறீங்க. முழுவதுமாக இல்லை, முழுவதுமாக தமிழகம் முழுவதுமான கட்டமைப்புகள் நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் ஒன்று 2 நடக்க வேண்டியது இருந்தால் அந்த மாநாடுகள் நடக்கிறதுக்குள்ளே எல்லாமே சரி செய்யப்படும். இப்போ இந்த கோவை மண்டலத்தில் நடக்கக்கூடிய இந்த மாநாடு இன்றைக்கும் நாளைக்கும் நடக்க இருக்குது. அதில் இருக்கக்கூடிய இன்னைக்கு எங்கே நடந்திருக்கோ அது முழுமை அடைந்ததுனால தான் அவங்க எல்லாருமே பண்ணணும். ஏன்னா பாதி பேரை விட்டுட்டு மாநாடு நடத்துறது எந்த சாத்தியமும் இருக்காது இல்லைங்களா? அது தன்னைத்தானே ஏமாற்றிக்கக்கூடிய ஒரு செயலாகவும் தான் இருக்குது. தமிழக வெற்றி கழகம் ஒருபோதும் அடுத்தவர்களுடைய விமர்சனத்தை கண்டு அஞ்சி உடனே இதை பண்ணணும்னு எந்த விஷயமும் பண்ணதில்லை.
1000 கேள்விகள் நீங்கள் முன்வைத்தாலும் தலைவர் தளபதி அவர்கள் என்ன ஒரு நோக்கத்தோட பயணம் செய்கிறாரோ அந்த நோக்கத்திலையும் அந்த பயணத்திலையும் பாதையிலும் தெளிவாக இருக்குது. அதனால தான் அவருடைய பயணம் சிறப்பாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. அதனுடைய நோக்கமாக தான் அதனுடைய ஒரு அந்த இடத்த முழுமைப்படுத்தும் விதமாக தான் இன்றைக்கு நடக்கக்கூடிய பூத் கமிட்டியினுடைய மாநாடு மிக வெற்றிகரமாக எல்லாமே முடிஞ்சு அதுக்கான ஆய்வு பணிகளும் முடிஞ்சு சரிபார்க்கும் நிகழ்வும் நடந்து அது இன்னைக்கு வந்து இப்போ எல்லாருக்குமே உறுப்பினர் அட்டை நேற்றே வழங்கப்பட்டிருக்குது. அனுமதி உள்ள வரக்கூடிய அனுமதி சீட்டு எல்லாருக்குமே வழங்கப்பட்டு எல்லாருமே இன்னைக்கு கலந்து கொள்ளக்கூடிய ஒரு நிகழ்வை நம்ம பார்க்க முடியும். பல இடங்கள்ல ஒரு தனிப்பட்ட முறையிலேயே சொல்றேன், என்கிட்ட பேசின சில நிர்வாகிகள் அதாவது ரொம்ப ஆர்வமா இருக்காங்க, ஆனா எந்த பதவியிலையும் தாவேக்கால இல்லை, பதவி வாங்குறதுக்கு இன்னமும் கூட போட்டி இருக்கு, பொறுப்பாளர்களாக போடப்பட்டிருக்க மாவட்ட செயலாளர்களோடு எங்களால் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. இது பல கட்சிகள் தேர்தலை சந்தித்த கட்சிகளுக்கு ஓகே இது இருக்கும்னு, ஆனால் உள்ள வரப்போவே தேர்தலை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு இடையில போய் பேசுறது அப்படிங்கிற சுலபமாக இல்லை அப்படின்னா அது நல்லா இருக்குமா எதிர்காலத்துக்கு? இல்லை, திரும்பவும் ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களை தொடர்பு கொள்ள முடியல, இது பண்ண முடியலன்னா யாரோ ஒரு சிலரான ஒரு கருத்துக்களை வந்து முழுமையான ஒரு கருத்தாக வந்து நிச்சயமாக ஏற்றுக்க முடியாது. அதே மாதிரி இருக்கக்கூடிய மாவட்டத்திலையும் தொகுதிகள்லையும் ஒட்டுமொத்தமாக அந்த பிரச்சனைகள் இருக்குன்னா நிச்சயமாக பொதுச் செயலாளருடைய கவனத்துக்கு நிச்சயமாக வந்திருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வச்சு ஒட்டுமொத்த தமிழகத்திலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயமா நிச்சயமாக நம்மளால் பார்க்கவும் முடியாது. இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்களுடைய அறிவிப்புகள் தான் முடிஞ்சிருக்கு. அதுலேயுமே இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10-15 மாவட்ட செயலாளர்களுக்கான அறிவிப்புகள் தான் பெண்டிங்கில் இருக்க தவிர களத்தில் இறங்கி எல்லாருமே வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது நம்ம நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அது இப்போ இங்கே சென்னையிலே துறைமுகம் பகுதியாக இருக்கட்டும், தூத்துக்குடியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தூத்துக்குடி ஓட்டப்பிடாரம் அதுக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்காங்க, கோவில்பட்டி விளாத்திக்குளத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் போட்டிருக்கிறாங்க, அப்புறம் சிறுவைகுண்டத்துக்கு ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க, திருச்செந்தூருக்கு ஒருத்தரை நியமிச்சிருக்கிறாங்க. இப்படி பரவலாக எல்லா பக்கமும் திருத்துறைப்பூண்டி இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் ஒரு 10-15 பேர் இன்னும் நியமனம் வந்து அறிவிக்கப்படாமல் இருக்குதை தவிர்த்து எல்லாத்தையும் தேர்வு செய்யப்பட்டு முடிவாகிவிட்டது. அதற்கான அறிவிப்புகள் மட்டும்தான் வரணுமே தவிர்த்து, ஆனால் அங்கே வேலை நடக்குதா இல்லையான்னு பார்த்தீங்கன்னா அங்கேயும் அறிவிக்கவே படாத மாவட்டத்திலையும் பூத் கமிட்டி வரைக்கும் எல்லா வேலையுமே முடிச்சு கட்சி பணிகள் தொடர்ந்து எல்லாத்தையுமே முடிச்சுட்டாங்க. அறிவிப்புகள்ன்றது கொஞ்சம் தாமதமாக தான் வரும், அதில் மாற்றம் இல்லை. இன்னும் ஒரு 10 நாளையிலையோ 20 நாளையிலையோ எல்லா அறிவிப்புகளுமே வந்துடும். யார் ஒன்றியம், யார் நகரம், யார் பகுதி கழக செயலாளர்கள்னு எல்லா அறிவிப்புகளும் எல்லாத்துக்குமே கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நிச்சயமாக இன்னும் ஒரு 10-20 நாட்களில் அந்த பணிகள் எல்லாமே முழுமையடையும். என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்திலேயே சில பேர் தாவேக்காவில் இருக்கிறவங்க என்கிட்ட சொன்னது, பேனர் வைக்கிறதுக்கு ஒரு லோக்கல் அரசியல் செய்கிறப்ப இவங்க தாவேக்காவிலிருந்து வருகிற இளைஞர்கள் அப்படின்னா ஆளுகிற திமுக தரப்புலேருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது, காவல்துறையிலேருந்து மிரட்டல்கள் வருகிறது அப்படிங்கிற புகார்லாம் வருது. அந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல தான் நடக்குதா, இல்லை தமிழகம் முழுவதும் அந்த சூழல் தாவேக்கா தொண்டர்கள் இருக்கா? இல்லை, தமிழகம் முழுக்கவே வந்து பார்த்திங்கன்னா நெருக்கடிக்குள்ளாக்கணும் அப்படின்றது தான் நினைக்கக்கூடிய ஆளக்கூடிய கட்சிக்கு ஒரு பயம், ஒரு பதட்டம் இருக்குது. இன்றைக்கி கோவையில் மண்டலம் இந்த பூத் கமிட்டியினுடைய மாநாடு நடக்குது இல்லையா, இப்போ கோவையில் நடக்கிறதுக்கு இன்றைக்கி இளைஞர்களுடைய எழுச்சியும் தொண்டர்களுடைய மிகப்பெரிய ஒரு வருகையும் ஆளும் தரப்புக்கு இன்னும் பயத்தை வந்து அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அந்த கொங்கு மண்டலம்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு வந்து ஆல்ரெடி அவங்க வீக்காக தான் இருக்கிறாங்க, பலவீனமாக தான் இருக்காங்க. அப்போது இப்பேற்பட்ட ஒரு இடத்துல இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தையும் ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் அவர்களுக்கு பார்க்கும்போது அவர்களுக்கு பதட்டம்ன்றது இன்னும் தனியவே இல்லை. அப்புறம் மாநாடு பிரகடன மேடையில் இருந்து இன்றைக்கு வரைக்கும் அவர் போகக்கூடிய அத்தனை இடங்களிலுமே வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு எழுச்சியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறார். இது காசுக்கான கூட்டம் இல்லைன்னு ஒட்டுமொத்த அரசியல் செய்யக்கூடியவர்களுக்கு தெரியும். ஏன்னா அவர்கள் வந்து காசுக்காக கூட்டிகிட்டு வந்த கூட்டம் எப்படி நடந்துக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். புரியுதுங்களா? சாப்பாட்டுக்காக வந்த கூட்டமா, அவங்க வாங்கி கொடுக்கக்கூடிய மற்ற இந்த மதுபானத்துக்காக வரக்கூடிய கூட்டமா அப்படின்றது எல்லாமே இன்னைக்கு அத்தனை ஒரு 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 நெகட்டிவான ஒரு பிம்பங்கள் அனைத்தையுமே அடித்து நொறுக்கியிருக்காங்க தாவேக்காவனுடைய தம்பிகள் அத்தனை பேருமே. இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டத்தை ஒரு சவுண்டாக சொல்கிறான். அதில் அவன் ஒருபோதும் அவன் வந்து தயங்கவே இல்லை. இன்னைக்கு ஒட்டுமொத்த
அரசியல்வாதிகளுக்கும் நிகரா நான் நிக்கிறேன். ஆளக்கூடியவன் நீ 85 ஆண்டுகள் கடந்து வா, நீ 54 ஆண்டுகள் கடந்த கட்சியாக இருக்கட்டும், யாருக்காக இருந்தாலும் இங்கு தளபதி வார்த்தெடுத்த கட்சியில இருக்கக்கூடிய அத்தனை போர்ப்படை தளபதிகளும் தளபதிக்காக நின்றுகிட்டு இருக்கிறான். அப்ப அவன் உணர்வு பூர்வமா நிக்கிறான். நீங்க என்ன பணத்தை கொண்டு வந்து கொட்டினாலும் ஒருத்தன் உணர்வு பூர்வமா நிக்கிறவன ஒருபோதும் நீங்க விலை கொடுத்து வாங்கிடவே முடியாது. நான் பல விஷயங்கள்ல சொன்னதுதான், இப்பவும் சொல்றேன். தளபதி அவர்களுடைய தம்பிகளையோ தங்கைகளையோ விலை கொடுத்து வாங்கக்கூடிய நோட்டுகள் இங்க அச்சடிக்கப்படல. அப்படி இருக்கும்போது அவனுடைய உணர்வு பூர்வமான விஷயங்களை வெளிப்படுத்த தான் செய்வான். அவனுடைய உணர்வை பார்த்துதான் இங்க இருக்கக்கூடிய கட்சிக்காரர்களுக்கு மிகப்பெரிய பதட்டமும் பயமும் அதிகரிச்சிருக்கு. அவனை எந்த சக்தியாலையும் கட்டுப்படுத்த முடியல. இன்னைக்கு இங்க வராரு தலைவர்னு சொன்ன உடனே அந்த இடத்துல குழுமியறான். ஒரு 100 பேர் நிற்பாங்க, 200 பேர் நிற்பாங்க, 300 பேர் நிற்பாங்கன்றது ஒரு இயல்பான விஷயம். பல ஆயிரக்கணக்கான பேரை கொண்டு வந்து குமிச்சிட முடியுமா? விமான நிலையத்திலே ஆயிரக்கணக்கான பேர் இருந்தாங்க. விமான நிலையத்துல தான் சொல்றேன், பல ஆயிரக்கணக்கான பேர். அவர் போகக்கூடிய பாதை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா அப்படியே ஸ்லோவாயிடுச்சு. அவர் அங்கிருந்து புறப்பட்டு போக வேண்டியதுதான் கட்டமைப்பு. ஆனா எதிர்பாராத விதமா கூட்டங்கள் அதிகரிச்சிருச்சு. அப்போ காவல்துறை எந்த அளவுக்கு அங்கே பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கணும்? காவல்துறையால் கட்டுப்படுத்த முடியலன்றாங்க. அப்போ உங்களுடைய உளவுத்துறை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இவ்வளவு கூட்டம் வரும்ன்றது தெரியாதா? இவர்களுக்கு என்னன்னா, யார் வந்துட போறாங்க, யார் நின்ற போறாங்க, போன இதுக்கு வந்துட்டாங்க, இந்த இதுக்கு வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கடந்து போற ஒரு மனப்பான்மை அவர்களுக்கு இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இவர்களால் கடக்க முடியாத மிகப்பெரிய ஒரு காற்றாற்று வெள்ளம் தான் தளபதி தலைவர் அவர்கள். புரியுதுங்களா? இந்த சுழல்ல வந்து சிக்க போறது யாருன்றது 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரத்துக்கான ஒரு முதல் படியை தான் கொண்டு வந்தார், பிரகடனப்படுத்தினார் மாநாடு மேடையில். அதை தொடர்ந்து அவர் என்னென்ன சொல்றாரோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அதுக்கான ஒரு மிகப்பெரியான மைல்கல் தான் இன்னைக்கு கோவையில் நடக்கக்கூடிய பூத் கமிட்டியினுடைய மாநாடா இருக்கு. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை சொல்றது அது ரெகுலராக நடக்கிறது. ஆனால் தாவேக்காவை பொறுத்தவரை எழுச்சி அப்படிங்கிறது ஒரு பொதுக்கூட்டம், ஒரு செயற்குழு கூட்டம், அப்புறம் ஒரு பூத் கமிட்டி அப்படின்னு ஒரு கேப் விட்டு அவர் வரப்பு மட்டும்தான் ஒரு எழுச்சி இருக்கிற மாதிரி, மற்ற சமயத்துல ஒரு பெரிய பிம்பம் இல்லாத மாதிரி தோணுதே. அது அரசியல் கருத்துல வரும்போதுதான் எழுச்சி அப்படின்னு சொன்னா எப்பவுமே வந்து விமான நிலையம் வாசல்ல பல்லாயிரக்கணக்கான அப்படி சொல்ல சூழல் இங்க நடக்கிற அரசியல் சூழல்ல ஒரு கருத்து இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள்ல ஆளும் கட்சியை விட அதிவேகமாக இருக்கக்கூடியது இன்னைக்கு சகோதரர் ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னது போல இன்னைக்கு மிகப்பெரிய தமிழகத்துல பிரம்மாண்ட எதிர்கட்சியா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறது தமிழக வெற்றி கழகம் தான். இதுல மாற்று கருத்து இருக்கா? இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. களத்துல இறங்கி போராட்டத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறான், தீர்வை கொண்டு வந்துகிட்டு இருக்கிறான், மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைக்கிறான். ஒட்டுமொத்த தமிழகம் முழுக்க போராட்டங்களை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அத்தனை செயல்களுக்கும் கடைசியா நடந்த பெஹல்கான் தாக்குதல் வரைக்கும் கண்டன அறிக்கை கொடுத்திருக்கிறாரு. மக்கள் பக்கம் நில்லுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. வக்ஃபு போராட்டத்துல தமிழகம் முழுக்க போராட்டங்களை அரங்கேற்றி இருக்கிறாங்க. அது தடை சட்டத்தை வந்து தற்காலிக இதை நிறுத்தி வைக்கிறேன் அப்படின்ற போது அதை கொண்டாடிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு மார்ச் 8 உலக சர்வதேச மகளிர் தினத்தன்னைக்கு ஒட்டுமொத்த மகளிர்களும் தங்கைகளும் சாலையில இறங்கி போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இதையெல்லாம் இருட்டடிப்பு செய்யணும்ன்றது ஒரு வேலையை தான் இன்னைக்கு மத்திய உளவுத்துறையும் ஆளக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய உளவுத்துறையும் செஞ்சுக்கிட்டு இருக்கு. நீங்க வந்து உங்க கண்ணை மூடிக்கிட்டு நீங்க இருட்டா இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு நாங்க ஒன்றும் பண்ண முடியாது. ஒவ்வொருத்தனுடைய கையிலையும் ஒவ்வொரு ஃபோன் வச்சிருக்கான். இன்னைக்கு எல்லாத்தையுமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான். அப்போ தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய செய்திகள் பரவிக்கிட்டு தான் இருக்குது. தமிழக மக்கள் சாமானியர்கள் இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கான். மக்கள் யார் பக்கம் இருக்கணுன்றதை முடிவு பண்ணிட்டாங்க. அதற்கான ஒரு பயமும் பதட்டமும் உங்களுக்கு தொடர்ச்சியாக அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. அதற்கான ஒரு ஜுரம் தான் நீங்கள் பேனர் வைக்கக்கூடாது, நீங்கள் கொடி நடக்கூடாது, போஸ்டர் நடக்கூடாது. கொடிக்காகவும் பேனருக்காகவும் போஸ்டருக்காகவும் கூடுற கூட்டம் இல்லைன்றத இன்னைக்கு கோவையில் நிரூபிச்சு காட்டிட்டான். வழிநடுக பேனரா, வழிநடுக கொடியை போட்டாங்களா, காசை கொடுத்து ஆட்களை கொண்டு வந்து நிறுத்திட்டானா? அறிவுகட்ட அரசியல் கண்மூடித்தனமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க, முட்டாள்தனமான அரசியல் செய்யக்கூடியவர்கள் இன்னைக்கு அதை பார்த்து திருந்துங்கன்னு சொல்றேன். வழிநடக கொடியெல்லாம் வச்சிருந்தாங்க, இல்லைன்னு நம்ம மறுக்க முடியாது. இல்லை, அதுதான் சொல்றேன். எல்லா இடங்களும் இப்போ கோவை மாநகரம் முழுக்க பறக்க விட்டாங்களான்னு கேட்குறேன். இல்லை, மாநாடு கோவையில் மண்டல பூத் கமிட்டி மாநாடு நடக்குதுன்றதுக்காக ஒரு அனுமதி கடிதத்தோட வச்சிருக்கிறாங்க.
அந்த பேனர்களை தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர்த்து மற்றபடி எந்த இடத்துலையும் இடையூறு செய்யக்கூடிய அளவுக்கெல்லாம் வைக்க மாட்டாங்க. ஒரு பக்கம் கோவை மண்டலத்தில் இந்த பூத் கமிட்டி நடக்குது இல்லையா, அதில் ஒரு சின்ன கேள்வி கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். பாஜக, அதாவது திமுகவினுடைய வாக்கை பிரிப்பதற்காக தான் தாவேகா வந்து தோற்றுவிக்கப்பட்டது, பாஜகவினுடைய பி டீமாக தாவேகா இருக்கிறது அப்படின்லாம் சொல்கிறப்ப வேறு மண்டலங்கள்லாம் இருக்கிறப்ப கோவை அப்படிங்கிறதுல பாஜக அதிமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நீங்களே சொன்னீங்க திமுக ரொம்ப வீக்காக இருக்கிறது. ஸோ அது ஒரு விதத்தில் அது பாஜகவுக்கோ அதிமுகவுக்கோ பலம் ஏற்படுத்தக்கூடிய சூழலுக்காக தான் கோவை தேர்ந்தெடுக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எழுதல. இல்லை, கோவையை வந்து திருப்பியும் சொல்கிறேன், ஒரு மண்டலத்தை அங்கே ஒவ்வொரு நிகழ்வாக ஒரு இடத்துலையும் நடத்தணுன்ற ஒரு திட்டமிடுதல் தான். அதில் முதல் நிகழ்வாக அங்கே நடத்துகிறாரு, புரியுதுங்களா? அவங்களுக்கு பலம் சேர்க்கணும், இவர்களுக்கு பலம் சேர்க்கணுன்ற வேலை யாருக்கும் எங்களுக்கு இல்லை. தமிழக வெற்றி கழகம் வந்து அவர்களுக்கு ஓட்டு வாங்கி தரத்துக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. அவரை கொண்டு போய் முதல்வர் நாற்காலியில் உட்கார வைக்கணுன்றதுக்காக ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல. தமிழகத்தில் திரும்பவும் சொல்கிறோம், நாளைக்கு இருக்கக்கூடிய பாஜகவினுடைய கூட்டணி, ஒருவேளை அதிமுக பாஜக கூட்டணி வந்தால் பாஜக போய் சீட்டில் உட்கார போதா? அதிமுக தான் சீட்டில் உட்கார போகுதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டு பேரையுமே அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் கூப்பிட்டு மிரட்டப்பட்டு அவர்களுக்கும் அந்த வாய்ப்பு ஏற்படும். அந்த மாற்றங்கள் எல்லாம் மிகப்பெரிய ஒரு மாற்றமாகணும். இதெல்லாம் ஒரு காணல் நீரை அவங்கள பொறுத்த அளவுக்கு, புரியுதுங்களா? அவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க, அதை நீராக நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வெறும் காணல் நீர்னு அவர்களுக்கு தெரியல. அது மக்கள் வந்து எப்போவோ அதெல்லாம் கடந்து வந்துட்டாங்க. அவர்களுக்கு ஆள் சேர்க்கிறதோ அவர்களை ஜெயிக்க வைக்கணுன்றதுக்கான வேலையை பார்க்கணுன்னோ ஆரம்பிக்கப்பட்ட கட்சி தமிழக வெற்றி கழகம் இல்லை. தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை மண்ணுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தணும்னு ஆரம்பிக்கப்பட்ட ஒரே கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஒரு அதிமுக பாஜகவோடான என்டிஏ கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. 2026 தேர்தலை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் காய் நகர்த்திட்டு இருக்காங்க. திமுக தரப்புல விசிகா, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளோட கூட்டணி அப்படியே இருக்குது. சீமான் இன்னும் தனித்தே இப்போ வரைக்கும் இருக்கிறார். திரு தாவேகாவுடைய கட்சியும் அப்படி தான் ஒரு சூழல் இருக்கிறது. ஓரிரு கட்சிகள் சேர்ந்திருக்காங்க, இஸ்லாமிய கட்சிகள் இணைஞ்சிருக்காங்க. இந்த சூழல்ல தாவேகாவினுடைய கூட்டணி அப்படிங்கிறது தாவேகாவை சார்ந்து தான் வரணுமா, இல்லை சீமானோடு இணைய ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்கிறதா? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? இல்லை, இவர் சீமானோட இணைந்துடலாம், அதிமுகவனோட இணைஞ்சிடலாம், இவர்கள் வந்துருவாங்க, அவர்கள் வந்துருவார்கள்னு திரும்பவும் சொல்கிறேன். அவர்களுக்காக ஆரம்பிக்கப்படலை, இவர்கள் வந்துருவாருன்னு நினச்சி ஆரம்பித்த கட்சியும் அல்ல. தமிழக வெற்றி கழகம்ன்றது மக்கள் நம்ம பக்கம் இருக்காங்கன்றதுக்காக வந்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாற்று சக்தி தான் இது, புரியுதுங்களா? மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல. மாற்றத்திற்கான உருவெடுத்த கட்சி தான் இந்த கட்சி, தமிழக வெற்றி கழகம், புரியுதுங்களா? அது பக்கம் மக்களுடைய பலம் வந்து இன்றைக்கி ஒவ்வொரு நாளும் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. மக்களுடைய நிலை வந்து மக்களுடைய மன ஓட்டம் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி திரும்பிடுச்சு. ஏற்கனவே ஆண்டவர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை கொண்டு வந்துருச்சு. அப்படின்றப்போ இன்னைக்கு கூட்டணியில் இருக்காங்க அப்படின்றதெல்லாம் நாளைக்கு இருப்பாங்களான்றதெல்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு அவங்க இங்கே வந்துருவாங்கன்றது எங்களுடைய எண்ணமும் கிடையாது, அவர்களுக்கான பயணமும் இது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் தமிழகத்துக்கான கட்சியாக இங்கே எடுத்துக்கிட்டு 234 தொகுதியும் முன்னெடுத்து கொண்டு போகிறது தான் எங்களுடைய வேலையாக இருக்குது. அவர்கள் அதை ரொம்ப சீரும் சிறப்புமாக செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, அதில் மாற்றமே கிடையாது. வரவர்களை ஆதரிப்போம்னு தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறார், அதில் மாற்றமும் கிடையாது. வரவர்கள் வரும்போது வரட்டும், கட்சியினுடைய வேலைகள் மிக மிக பிரம்மாண்டமாக நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்சி அப்படிங்கிறது, ஒரு கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு தொடர்ந்து எதிர்கட்சி ஆளுகிற கட்சியை தொடர்ந்து அவர்கள் செய்கிற குற்றங்களை எல்லாம் சொல்லணும். அந்த வகையில் தாவேகா பல மசோதாக்களை, வகுப்பு மசோதாவாக இருக்கட்டும், மக்களுக்கு எதிரான விஷயங்கள் எல்லாம் குரல் கொடுக்கறதுல ஓகே தான். ஆனால் ஒரு தலைவராக ஆளுகிற திமுக தரப்பில் செய்யப்படுகிற ஊழல் குறித்தான விஷயங்கள்ல தனிப்பட்ட முறையில் திமுகவை எதிர்ப்பதோ அப்படிங்கிறதுல இறங்கலையே, ஏதோ ஒரு மென்மையான போக்கோடு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்குது பார்க்குறப்ப. மென்மையான போக்குக்கு தான் திமுக கதறுதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்ல, ரொம்ப கடுமையா விமர்சிக்கலன்ற. இப்ப அண்ணாமலை அவர்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஊழல்வாதிகள் நீங்க தான், மன்னராட்சி இல்ல, இது ஊழலுக்கான கட்சி தான், ஊழல்வாதிகள் தான் நீங்க. மக்களை துண்டாடும் விதமா நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இது மன்னர் ஆட்சியா தான் இங்க நடத்திக்கிட்டு இருக்கீங்கன்றத பிரகடனப்படுத்தி இருக்கிறாரு அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும். ஒரு முறை பேசிட்டா அது சரியாயிடுமான்னு இல்ல, ஒவ்வொரு முறையும் பேசியிருக்கிறாரு நினைக்கிறேன். பிரகடனப்படுத்தின மாநாட்டு மேடையாக இருக்கட்டும், திமுகவை தான் சாடி இருக்கிறாரு, பிஜேபியை தான் சாடி இருக்கிறாரு. புத்தக வெளியீட்டு நிகழ்வா இருக்கட்டும், மாநாடு மேடையிலும் பிஜேபியை தான் சாடி இருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய மாநில அரசை தான் சாடி இருக்கிறாரு. 2ஆம் ஆண்டு துவக்க விழாவாக இருக்கட்டும், அதை தான் சாடி இருக்கிறாரு. தொடர்ச்சியா எல்லா நிகழ்வுகளையும் அதை தான் பண்ணியிருக்கிறாரு. அங்க நடந்த செயற்குழு கூட்டத்திலையுமே பொதுக்குழு கூட்டத்திலையுமே அதை தான் நடத்தியிருக்கிறாரு, அதுதான் சாடி இருக்கிறாரு.
புரியுதுங்களா? இதில் மாநில அரசாங்கத்தையும் ஒன்றிய அரசையும் விமர்சிச்சிருக்கிறாரு. அப்போ சாடலைன்னு எப்படி சொல்ல முடியும்? இல்லை, நான் வெளிப்படையாக வேறு தலைவர்களோடு ஒப்பிடுறதுக்கு மன்னிக்கணும். இருந்தாலும் சொல்கிறேன், சீமான் அவர்களையோ அண்ணாமலை அவர்களையோ நீங்கள் பார்க்குறப்ப தொடர்ந்து செய்தியாளர்களை சந்திப்பதும் அவ்வப்போது செய்தியாளர்களை சந்திப்பதும் நேரடியாக திமுகவினுடைய குற்றங்களை வெளிக்கொண்டு வருவதும் ஒரு விஷயங்கள் நடந்த பிறகு சொல்றதுக்கும் சில விஷயங்களை ஒரு ஃபைல்ஸ் வெளியிடுறது. பிஜேபியில யாரும் ஊழல்வாதிகள் இல்லையா? இல்ல இருக்காங்க, பட் அந்த அரசியலை செய்யணும் சொல்றேன். செய்யல. பிஜேபியில இன்னைக்கு அந்த அம்மா பிரக்தியா தாக்கூரா, அந்த அம்மா மேல ஊழல் குற்றம் இருந்தது. இந்த ஏற்கனவே அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கடும் செயல்களில் ஈடுபட்டார்கள்ன்றதுக்கு அவங்க முன்னாள் எம்பியாவும் இருந்திருக்கிறாங்க. அவர்கள் மீது இப்ப நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. உள்ள போறதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது. அண்ணாமலை அவர்கள் மீதுமே இருக்குது, அதை நம்ம மறுக்கல. நான் என்ன கேட்கிறேன், திமுக ஃபைல்ஸ் அப்போ உங்க பெட்டியில தூங்குதான்னு கேட்கிறேன். அண்ணாமலை எடுத்துட்டு வந்தார் இல்லையா, என்னாச்சு? கூவத்தூர்ல ஹையஸ்ட் பிட்டிங்ல தான் ஏலம் எடுத்து தான் கட்சியை நடத்தினாருன்னு சொன்னாரு அண்ணாமலை. அதுக்கப்புறம் கூட்டணி வச்சாரா இல்லையா? அதுக்கப்புறம் தானே கூட்டணி வச்சிங்க. ஏன் வச்சிங்க? இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் அதே அண்ணா திமுக தானே போயிருக்கீங்க. இதை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே கிடையாது. நீங்க எப்படி பேசுறீங்க? அதே ஊழல்வாதிகள் பின்னாடி இன்னைக்கு நீ போய் நின்றுகிட்டு இருக்கிற இவர் சீமான் வந்து இன்னைக்கு எப்படி மாறிட்டாருன்றது தெரியும். அப்ப நீங்க பேசலாமான்னு தான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு பேசுறதுக்கான அதிகாரம் இங்கே என்ன இருக்கு? பேசுறதுக்கான மக்கள் மனநிலையிலிருந்து நீங்க பேசுறீங்களான்னு கேட்குறேன். உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை, உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது பேசுறதுக்கு. அது பேசுறதுக்கான இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரே தலைவர் தளபதி அவர்களா மட்டும்தான் இருக்கிறார். மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் மக்கள் பிரச்சனையை பேசக்கூடிய ஒரு சாமானியரா, ஒரு எளிமையானவரா, மக்கள் முன்னாடி தோன்றக்கூடியவரா, சொல்லக்கூடிய கருத்துக்கள் அடி ஆழம் வரைக்கும் அரசியல் அச்சாணியை போல போய் இறங்குது அப்படின்னா தலைவர் தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் மட்டும்தான் தமிழகத்துல ஓங்கி ஒழிச்சுக்கிட்டு இருக்கு. எத்தனை பேருடைய கருத்துக்கள் இங்க எடுத்துக்கிட்டு இருக்கு. அண்ணன் திருமா போன்றவர்கள் கூட்டணியிலே வச்சாலும் இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயல் பிரச்சனைக்கு சிபிஐ விசாரணை வேணும்னு கொண்டு போய் கொடுத்தாரு. முதல்வர் அவர்கள் உடனே கொடுத்துட்டாரா? கூட்டணியில இருக்கிறவர்களையும் ஏமாற்றி பிழைக்கக்கூடிய வேலைகளை தான் திமுக செஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப மக்கள் பக்கம் நிக்கணும்னு இவர் முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் உங்களுடைய பதட்டம்னு சொல்றேன். மக்களை ஏமாத்தாதீங்கன்னு சொல்றோம். நான் வர்றேன் அப்படின்னு சொன்னாரு. சொல்லல செயல் செயல் செயல்னு சொன்னாரு. இன்னைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஏன் இப்ப பண்ணாரு, ஏன் அப்ப பண்ணாரு, அப்ப ஏன் செய்யலை, இப்ப ஏன் இன்னைக்கு செய்யறாருல்ல. இதுக்கு ஏன் இவ்வளோ கேப்பு? என்ன பண்ணணும்னு அவருக்கு தெரியும். கட்சியினுடைய தலைவர் யாரு? திமுக காரங்க திமுக வேலையை பாருங்க. இந்த கட்சியை எப்படி வழி நடத்தணும்னு உங்களுக்கு தேவையில்லை. உங்களுடைய அமைச்சர்களுடைய பதவிகள் இன்னைக்கு பறிபோயிட்டு இருக்குது. நீதிமன்றங்கள் கண்டனம் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கு. எல்லாம் எதுக்காக? மக்களுக்கும் மண்ணுக்கும் போராடினீங்கன்னா செக்கிழுத்துட்டு வந்துட்டீங்க. அதுல வெள்ளக்காரனுடைய வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கு அப்படின்னா எதற்காக? ஊழல்வாதிகள்னு சொல்லியிருக்காங்க. திருப்பி நீதிமன்றமே வழக்கு எடுத்து விசாரிங்கன்னு சொல்லுது நீதிமன்றமே. ஏன் சொல்லுது? ஏன் சொல்லணும்? இந்த நிலைக்கு தள்ளினது யாரு? அப்ப நீங்க எப்படி மக்களுக்கானவர்களா இருக்க முடியும்? மக்களுக்கான பிரதிநிதிகளா எப்படி இருக்க முடியும்? கொடுத்தும் அதை திருப்பியும் புடுங்குறீங்க. நீதிமன்றம் புடுங்குது. அப்ப எல்லாத்துக்கும் நீதிமன்றத்தினுடைய கதவுகளை தான் தட்டணுமா? இப்ப நீதியும் நியாயம் நீதிமன்றத்துல மட்டும்தான் போய் ஒருத்தன் வாங்கிட்டு வரணும்னா இன்னைக்கு எத்தனை ஆண்டு காலம் தேவைப்படுது? இதே வழக்கை வந்து செந்தில் பாலாஜி வெளியில வந்து அவர் பதவி ஏற போறாருன்னும் போது அதே நீதிமன்றம் இதே கேள்வியை கேட்டிருக்கலாமே, இதே வேலைகளை செஞ்சிருக்கலாமே. ஆனா இவ்வளவு கால தாமதம் ஏற்பட்டு இப்போதான் கேட்குறாங்க. தாமதமாக கிடைக்கக்கூடிய நீதி அநீதிக்கு சமம்னு சொல்லியிருக்கிறார். அப்ப இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? அதை தானே பார்க்க வேண்டியதா இருக்குது. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுடைய நிலையா இருக்கு. இன்று கோவையில் நடைபெற்று இருக்கக்கூடிய இந்த பூத் கமிட்டி மாநாடு, அந்த பந்தலில் இருக்கக்கூடிய இளைஞர்களினுடைய எழுச்சி எங்களால் பார்க்க முடிந்தது. அந்த கூட்டத்தை பார்க்குறப்ப எதிர்கால தாவேக்காவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இது வந்து இப்போ தமிழக வெற்றி கழகத்தினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து முன்கூட்டியே தெரிஞ்சதுனால தான் இன்னைக்கு பூத் கமிட்டிக்காக இல்லை, மாநாடு நடக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆதரவாளராக நம்ம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம். சமூக செயற்பாட்டாளராக இருந்தாலும் ஒரு மாற்றம் வேணும்னு நினைத்ததில் நானும் ஒருத்தன்றதுனால தான் தமிழக வெற்றி கழகத்துக்காக அதன் பக்கம் வந்து நின்றுருக்கோம். அவர்களுடைய முன்னெடுப்புகளில் கூட இருந்திருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துக்காக தொடர்ச்சியாக இன்னைக்கு வரைக்கும் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு மாற்றத்தை மக்கள் முன்னாடி நிலைநிறுத்தணும் அப்படின்றதுல அவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்போ அதே போல தான் நம்மளுடைய கருத்துக்களும் இருக்குது. அப்படின்றதுக்காக தான் இந்த பக்கம் நின்றுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வெளிப்படையாக தமிழக வெற்றி கழகத்துக்காக எல்லா இடங்கள்லையுமே நம்மளுடைய குரலை வந்து
ரொம்ப ஆழமாகவும் அழுத்தமாகவும் பதிவு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய எழுச்சி வந்து ஒரு மாற்றத்திற்கான மிகப்பெரிய ஒரு எழுச்சி. அதை ஒருபோதும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. அவன் இன்னைக்கு போடக்கூடிய ஒவ்வொரு கோஷங்களும், அவன் வந்து நிற்கக்கூடிய ஒவ்வொரு வேர்வை துளிகளும் இன்னைக்கு 2026 இன்னைக்கு மாற்றக்கூடிய இந்த மண்ணையும் மக்களையும் காக்கக்கூடியதுக்காக இன்னைக்கு உழைச்சிக்கிட்டு இருக்கான். அதை இன்னைக்கு யாரும் மாத்திர முடியாது. அவனுடைய உழைப்பை வந்து நீங்க சாதாரணமா எடை போட்டுற முடியாது. ஒரு அரசியல்வாதியா இத்தனை ஆண்டுகள் அரசியல்ல ஊறி அரசியல்ல சம்பாதிச்சு அரசியலுக்காக ஒன்று பண்றவனுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த உழைப்புல சம்பாதிச்சு எடுத்துக்கிட்டு வந்து இன்னைக்கு ஒரு நாளை தியாகம் செஞ்சு தலைவர் வராருன்றதுக்காகவும் இந்த மாநாடு வெற்றிகரமா நடக்கணும்னு இத்தனை நாள் உழைச்சிக்கிட்டு இருக்கான்ல, அவன் முன்னாடி உங்களுடைய அரசியல் கட்டமைப்பு தோத்து போகும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. இவன் அவ்வளோ பெரிய சக்தி. இன்னைக்கும் சொல்றேன், சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு இருக்கு. இவன் மிரண்டுட்டான். இன்னைக்கு இந்த அரசியல் களம் கொள்ளாது. அதை பார்க்க தான் போறாங்க. அதற்கான ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை மாற்றி அமைக்கணும்ன்ற தலையெழுத்தை மாத்திட்டாரு. தமிழக மக்கள் இன்னைக்கு ஒன்றிணைக்கணும்னு நினைச்சிட்டாரு. அதுல இன்னைக்கு மாற்று கருத்தே இல்லை. அவனுடைய எழுச்சியை பார்த்து இன்னைக்கு ஒட்டுமொத்த அரசியல் வரலாறுகள் மாற்றி அமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு மாத்துறாரு. இப்படிப்பட்ட இளைஞர்களா? போஸ்டர் ஒட்டினவனா, விசில் அடிச்சவனா, அதெல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு ஆளக்கூடியவர்கள் இன்னைக்கு பகல் கனவு காண்டுகிட்டு இருக்கிறீங்க. அவனை ரசிகனாவே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இத்தனை ஆண்டுகள் உங்க பின்னாடி உழைச்சான்றதை நீங்க மறந்துட்டீங்க. இவர்கள் எல்லாம் வேற்று கிரகத்திலிருந்து வந்துட்டாங்களா, இல்ல வேற மாநிலத்திலிருந்து வந்துட்டாங்களா? ஒட்டுமொத்தமா கூட்டிட்டு வந்துட்டாரா? அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது இங்க ஏதோ ஒரு கட்சியில பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான் இன்னைக்கு ஒட்டுமொத்தமா தமிழக வெற்றி கழகத்தின் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்கான். 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினைக்கிறான். அதற்கான இன்னைக்கு அவனுடைய வேர்வை துளிகள் ஒவ்வொன்றும் 2026 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நிறைய தகவல்கள் எங்களுக்காக இன்னைக்கு கோயம்புத்தூர்ல நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த தாவேகாவினுடைய பூத் கமிட்டி மாநாடு குறித்து எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வாழ்த்துக்கள்.